இங்க பாருங்க பாருங்க பாரு. அதாவது நீ இந்த வருஷம் பனங்கா போட்டு இப்படி பறிட்டடக்கா, நீ போன வருஷம் பறிக்கிறதா இந்த பீலி மாதிரி இந்த பனங்கெல்லாம் முளைச்சிருக்கானே. ஆனா காரணம் என்ன தெரியுமா? போன வருஷம் இதுல வந்து நிறைய செடி கொடிகள் எல்லாம் மரமா நின்னுது. இதுல அதை விட இதுல தண்ணி அதிகமான பெருக்கும். இந்த டைம்ல வந்து அதிகமா தண்ணி பெருகி இந்த இது வந்து குளத்து பகுதியில தான் இந்த ஒரு பணம் நிக்குது. அதிகமா தண்ணி கிடந்ததுனால எங்களை உள்ள வந்து பறக்க முடியல. அதனால சரி இது உள்ள ரிஸ்க் எடுத்து உள்ள நுழையாண்டா அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அது கடந்த கொட்டை எல்லாமே அப்படியே முளைக்க ஆரம்பிச்சு. பீலியா முளைச்சு நிக்குது. ஒரு வருஷத்துல இந்த மாதிரி முளைச்சு நிக்குது. இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு வடலி ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு பனை ஆயிரும். திரும்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி வளர்ந்து நிக்கும். திரும்ப நம்ம இதுல இருந்தே நம்ம பனங்கொட்டை நுங்கு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பனையில இந்த நுங்கடை மேல எடுக்கலாம். மேல தன்னால பழுத்து ஒண்ணு விழும். மொத்தமா அங்க வந்து ஏறி வெட்டினா நல்லதா இருக்காது. ஒண்ணு உழவு பறக்கிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த கொட்டையெல்லாம் வந்து ஒண்ணு சாத்துட்டு இருக்கானா ஒரு சில கொட்டை நமக்கு கண்ணுக்கு தெரியாம அப்படியே போயிடும். அதனால இதுல முளைச்சு நிக்கக்கூடிய ஒரு காரணம் இது மட்டும் இல்ல. இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நிறைய பனைகளை பார்க்கும்போது இப்ப முன்னால வந்து ஒரு பனங்கா கொட்டை விடாம அத்தனை எல்லாரும் பறக்கி பணம் கொட்டையை போட்டு கிழங்காக்கிடுவாங்க. இப்ப வந்து விஞ்ஞானம் வளர்ந்துட்டு அப்படியே கண்டும் காணாம கிழங்குதான் நம்ம அந்த டயத்துல வாங்கிடலாமே, வாங்கிடலாமா, ஏன் போட்டுக்குது போய் பறக்கிட்டு கிடப்பானா, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டீசெண்டா மாறிட்டாங்க. ஏன்னா அவன் படிச்சுட்டான் வளர்ந்துட்டான். விஞ்ஞானம் அப்ப இப்படி பண்ணா நம்ம எப்படி அவங்களுக்கு கிழங்கு கிடைக்கும்? அப்புறம் நம்ம எல்லாருமே அப்படி இருந்தாலுமே இதே மாதிரி கடையில வாங்கிடலாம்னு நினைச்சாச்சுன்னா கிழங்கு எங்க இருந்து வரும்? பெரிய ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் வந்து. ஏன்னா கிழங்கு எப்படி வருது அப்படின்னா அப்படி நம்மளை போல ஒவ்வொருத்தனும் அக்கறை எடுத்து பனங்கொட்டை இதெல்லாம் சேர்த்து பறக்கி எடுத்து ஒண்ணு ஒரு இடத்துல மண்ணுல பதிச்சு வச்சு கிழங்காக்குனாதான் கிழங்கு வருமே தவிர அடுத்த நம்ம வாங்கிடலாம்னு நினைச்சா ஒருத்தர் எல்லாரும் நினைக்கும் போது எங்க இருந்து வரும்னு சொன்னா வரவே வராது. கிழங்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா பொங்கல் டயத்துல பொங்கு பிடி கொடுக்கணும், அதுக்கு இதுன்னு தேவை சொல்லிட்டு தேடி போயிட்டு போவோம். ஆனா அந்த டயத்துல பொங்கலுக்கு மற்ற எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா கிழங்கு கிடைக்காது. நமக்கு உருவாகும். அதனால அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து கிராமங்கள்ல நாங்க நிறைய பேர் கடைபிடிச்சுட்டே இருக்கிறோம். இதை கைவிட்டு வெளியே நவந்துட்டாங்க, அடுத்த நடவடிக்கைக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் சும்மா காட்டு மிராண்டி செய்யற வேலை அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கிராமத்துல இதுதான் சாப்பாடு, இது இயற்கை உணவு, இயற்கை சாப்பாடு. ரத்தமும் சதையும் போல இணைஞ்சு இயற்கையோட ஒட்டி உறவாடி வாழும் போது நம்மளோட உடம்புல நோய் நொடி எதுவுமே வராது. ஆரோக்கியமான உணவு வகைகள் தான் இது. சாப்பிடும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால இதெல்லாம் சாப்பிடுறதுனால சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இது சாப்பிடணும், இத நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், வாழுத காலங்கள்ல நம்ம நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை அக்கறை இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமே தவிர சும்மா யதார்த்தமா கண்டதுக்கு ஏதாவது எப்படியோ வாழுதோம் போதும் அப்படின்னு நினைச்சு எங்கேயாவது வாங்கிடலாம், கடையில் வாங்கிடலாம். கடையில இருக்கிற அத்தனையுமே நல்ல பொருளா இருக்குமா அப்படின்னா தரமான பொருளை சொல்ல முடியாது. எல்லாமே கெமிக்கல் தான் இருக்கும். பழங்கிழங்கு வந்து இயற்கையா முளைக்கிற, இதுக்கு எந்த உரமும் போட தேவையில்ல. மண்ணுல பதிச்சு வச்சு அதுக்கு மேல தென்னை ஓலை 5-6 ஓலை தூக்கி போட்டு விட்டா போதும். தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டா போதும். மழை பெஞ்சா மழை தண்ணியிலே போதும். போன இடம்லாம் நான் தண்ணியை ஊத்தல, இயற்கையாவே மழை தண்ணியிலேயே முளைச்சது கிழங்கு பாத்தீங்கன்னா போல நிலத்துக்கு வரும். நல்லா லேட்டு போச்சு. நான் போன இடம் ஃபுல்லா நாங்க சேல்ஸ் பண்ணேன். நான் இப்படி பறக்கிறேன்ல, போன இடம் கிட்டத்தட்ட 7-8,000 ரூபாய்க்கு நான் என்னோட கிழங்கு மட்டும் சேல் ஆச்சு. மொத்தம் நிறைய மொத்தம் அவர் பண்ண நிறைய போட்ட கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு எண்ணிக்கலாம் கிடையாது, ஒரு சுத்தளவு இந்த அளவுக்கு நீளமா போட்டு வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம ஆர்வமா அக்கறையா எடுத்து செஞ்சதுனால செய்ய முடியுதே தவிர மற்றபடி கிடையாது. அதனால இப்போ இந்த கொட்டை வந்து பறிக்கிறதுக்கு இதுதான் காரணம். பராமரிச்சு அந்த டயத்துல நம்மளை போல நான் இப்போ இந்த பறக்கிட்டு கிடக்கிறேன், என்ன போல எல்லாருமே ஆர்வமா அந்த பனைகள்ல என்னென்ன பனங்கா உழுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நிறைய இந்த மாதிரி முளைக்க வாய்ப்பே இருக்காது, கிழங்காயிரும். இல்ல அப்படின்னா அந்த கொட்டையை பாதுகாப்பா எடுத்து கொண்டு வந்து இன்னொரு இடங்கள்ல அப்படி லைன்னா ஒரு கரை அடியில அப்படி வச்சோம் அப்படின்னா அது பனையாயிரும். பனை வந்து பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு இப்போ கேட் டு ஷெட் பனையில இப்போ வச்சா பிற்காலத்துல பிள்ளைகளுக்கு பயன் பண்ணணும். நம்ம இன்னைக்கு வைக்கிற ஒவ்வொரு மரங்களும் வந்து பின்னால வரக்கூடிய அடுத்த தலைமுறை பேர பிள்ளைகள் அடுத்த வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு வந்து மிகவும் பயனடையும். பனைனா என்னன்னு தெரியாது, பனையில இருந்து பயணி எடுக்குது எப்படி, நுங்கு எடுக்குது எப்படி சாப்பிடுறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உள்ள முன்னால உள்ளவங்க எல்லாம் பனையாரி மேலேறி நுங்குலாம் வெட்டுறாங்க, பனையாறினாங்க, பயணி கொண்டு வந்தாங்க, கருப்பட்டி உண்டாக்குனாங்க, நம்ம கருப்பட்டி காப்பி எல்லாம் குடிச்சோம். அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது இதெல்லாம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க கடுமையா உழைக்கிறாங்க, அதுக்கு தகுந்தால போய் ஏறாங்க.
இந்த பனையில பிடிச்சு ஏறது எப்படின்னு இன்னைக்கு தெரியாது. தெரியாது. முன்னோர்கள் ஏறுதாங்க, நம்ம கூட இன்னைக்கு ஏறினது கிடையாது. நமக்கு பின்னால வரக்கூடியவங்க ஏறுவாங்களா? டவுட் தான். ஏனியா வச்சாலும் மேலே ஏறி ஒன்றும் செய்ய முடியாது. மேலே என்ன செய்யணும்னு தெரியாது. மேலே இப்போ வாங்கருவா வீச்சருவால கூட தாண்டின ஒரு கொடூரமான வீச்சருவா மேலே இருக்குது. கருக்கு மட்டும் சிக்கனும் வழி வந்துட முடியாது. அது மாதிரியான இது. ஓகே, பனை சார்ந்தது இயற்கை சார்ந்த கதைகளெல்லாம் நிறைய இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். சரி, தேங்க்யூ.